சொல்லு பண்ண நான் ஒரு போன் படிக்கணும் செல்போன் கூட சொல்லுங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்துக்கு அடியோடு அழிச்சிட்டான். என் பிள்ளை என் கதையை முடிப்போம். பெரிய நல்ல ஞாபகம் சொல்லு. அந்த மதுரைக்காரன் பயப்படக்கூடாது. போன பெரிய யாரே இப்ப சொன்னா யாருமா? నువ్వు ఎవడో కానీ లెక్క పెట్టుకో. రోజులు కాదు గంటలు లెక్క పెట్టుకో. రేపు నీకు పోస్ట్ మార్టం జరుగుతుంది. డాక్టర్లు నీ బాడీలోంచి 25 బుల్లెట్లు బయటికి తీస్తా. ఎదురించేదానికి దమ్ము లేనోడే బెదిరించేదానికి కొత్త కొత్త మాటలు ఎత్తుక్కుంటాడు. నీ టైం దగ్గర పడింది. నీకు టైం బాగుండి ఏడలేవు. என்னோட மோதலாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோதலாம் ஒன் டைம் முடிய போகும். மதுரைக்கார முடிவெடுத்தா நீராக்கே வாங்க முடியாது. డ్రింక్స్ బ్రేక్ అయిపోయింది కదా. ఈ ఓవర్ లో వికెట్ ఎగిరిపోద్ది. స్కోర్ డామన్ పడిపోద్ది. அந்த முதலுக்காரன் ஓடுதான் இருக்கான். இப்ப எங்கதான் இருக்கான்? நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. இனிமே நம்ம ஊர்தான் பார்க்கணும். ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யார் நீங்க? தேவேந்திரம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தலில் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல் தான் எனக்கு இருக்கு தம்பி. நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்க சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரோட ஒன்று மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்கை தானமா கொடுத்தது முத்தையா. என்ன பேர்த்தவர் அந்த அதிகாரத்துலதான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு
யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவளை. சரி மாமா. டேய் மாமா நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடல் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன என்ன சொல்றீங்க? நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்ன குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்க? என்ன நீ வந்து இங்க வந்து கேட்க கூடாது. யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாருன்னு தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால. மதுரக்காரண்டா, நண்பன்னா உயிரியே கொடுப்பேன், வம்புன்னா பாசு. எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே நிஜமாவே நீங்க கேட்க வேண்டிய ஆளே இல்லை. வணக்கம். உடனே நீங்களே அவங்க பார்த்தா இனி சரி பண்ணிடலாம். இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் தான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்மந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய படத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பார்க்கறவன் இல்ல. அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சியை நல்லா பார்த்துவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும்டா. நீங்க கூட படிக்க போற. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலை முடிக்கிறோம். ஆமா, டாக்டருக்கு ஆளை விடுங்க. இதெல்லாம் பார்க்கறியா? எங்க கூட இரு, நான் மட்டும் மாட்டேன். மாப்பிள்ள மட்டும் பாப்பேன். ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருங்க. ஆமா, நான் போறேன், என் ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. நான் ஒண்ணு அதான் உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா எங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாதீங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்ககிட்ட அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுறோம். மாமா பொண்ணை மட்டும் செய். என்னடா இது? மாமா இந்த வீட்டை விட்டு சொல்றாரு. நம்பு வரந்து போச்சா? என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? என்னடி உன் பிரச்சனை? முக்கியமான போன் பேசிட்டு இருக்கிற ஏறி வந்து வா தேவேந்திரா, சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா, அவனுங்களாம் சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணாம். ஓகே, ஒரே சூப்பரா இருக்காங்க. நீங்க வச்சுக்கலாம். நல்ல பொண்டாட்டி, ஊரே மேய்ச்சல தகவல். அப்படிப்பட்ட தகவலுக்கு பிள்ளையா பண்ணது எப்படி இப்படி தயாரான உன்னை சொருப்பு கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு என் நேரம் போட்டோக்கு மாற மாட்டேன் பாவம் கொண்ட. நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பா பண்ண புண்ணியம் வாழ் போகப்படும். இனிமே கிட்ட வம்பு வச்சுக்கிற விஷயத்த அடியோட மறந்து மீறி வம்பு வச்சுக்கிட்ட நீ ஆம்பளங்க அடையாளத்தையே வெட்டி போட்டு. இந்த பில்டிங் இதை சுத்தி இருக்கிற பூமி எல்லாத்தையும்
இல்லைன்னா இந்த மதுரை முழுக்க திருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கம் வேண்டி தலை காட்டக்கூடாது. உன்னை மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்துடா இப்படி அடிக்க மாட்டேன், கொண்டு போட்டுடுவேன். பண விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவனை ஹீரோன்னு சொல்லாத. என் ஈகோ ஹர்ட்டா. ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான். ரெஸ்பெக்ட் கொடுறானா செத்து போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவங்க கிட்டே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்தம் வேற எங்கேயாவது பண்ண பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்லை, சிரிஷா மனசுல அதுக்காக மணி அடிச்சோமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. அந்த ஒரு பிளாக் நியூஸ் தெரியுமா? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவருக்காக எப்போ மணி அடிச்சுனா. அண்ணா உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? அதை சொல்லிட்டு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அதான் அதுக்கு அவர் பிரியாமையும் குத்தாட்டம் போடுறாருண்ணா.